முருகனை வேண்டதுனால என்ன மாதிரியான நோய்களுக்கு தீர்வு கிடைக்கும் சார்? முருகன் அப்படிங்கிறது வரும்போது முருகன் முழுக்க முழுக்க நம்மளுடைய 6 சக்கரங்களுடைய ஒளி பிழம்பாக இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை தான் முருகன் நம்ம சொல்லுவோம். பொதுவாக நம்ம உடம்புல 5 லேயர்ஸாக பிரிப்போம். முதல்ல வாதம், பித்தம், கபம்னு சொல்லக்கூடிய 3 தோஷங்கள். அடுத்து 7 தாதுக்கள், அதாவது செரிமான மண்டலம், இரத்த மண்டலம், தசை மண்டலம், கொழுப்பு மண்டலம், எலும்பு மண்டலம், எலும்பு மச்சை மண்டலம், இனப்பெருக்க மண்டலம். அடுத்து வருவது 5 அவயங்கள், அதாவது நம்மளுடைய ஆற்றல் மையங்கள்னு நம்ம சொல்லுவோம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், 5 விஷயங்கள். அடுத்து வருவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வர்மங்கள், 108 வர்மங்கள். அடுத்து வருவது 7 சக்கரங்கள். இந்த 7 சக்கரங்களில் சகஸ்ரஹாரம் தலையில் ஆரம்பித்து, தலைக்கு மேலே இருக்கக்கூடிய சகஸ்ரஹாரம் ஆரம்பித்து மூலாதாரம் வரை இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள். பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய காய்ச்சல், தலைவலி, உடல் வலி, இது எல்லாமே 3 தோஷங்களால் ஏற்படக்கூடியது. அதாவது டயக்னோஸ்டிக்காக நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது, உடம்புல கஷ்டங்கள் மட்டும் இருக்கும். ரெண்டாவது, திசுக்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களால் ஏற்படுவது. நீங்கள் சாதாரணமாக பார்க்கக்கூடிய புற்றுநோயிலிருந்து இன்றைக்கு மூட்டுகளுடைய தேய்மானம் வரை ஏற்படக்கூடியது. இது எல்லாமே இன்றைக்கு இந்த 7 தாதுக்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். அடுத்து கோஷங்கள்னு சொல்லுவோம், எனர்ஜி லேயர்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். பொதுவாக இன்றைக்கு எந்த நோயுமே 2-3 வருடங்களுக்கு மேலே நம்ம உடம்புல பாடாப்படுத்துதுன்னா அது எல்லாமே இந்த எனர்ஜி லேயர்ஸில் மாற்றத்தை உருவாக்கும். உதாரணத்துக்கு ஒரு சோரியாசிஸ் நோய் இருக்குன்னா கொஞ்ச நாளில் அது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக மாறுறது. ஒரு சக்கரை நோய் இருக்குன்னா நரம்பு நோயாக மாறுது. இது எல்லாமே நமக்கு அந்த லேயரில் ஏற்படுவதை நம்ம பார்க்கணும் இல்லையா? இது ஒரு 3rd லேயர்ஸ் ஆஃப் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். 4th, வர்மங்கள். ஒரு நோயினால் உங்கள் உடம்பு செயலிழந்து போகக்கூடிய நிலையை அடையும் போது, ஒரு பக்கவாத நோய் அல்லது ஒரு முதுகுத்தண்டு சவ்வு அழுத்தத்தால் ஏற்படுகின்ற நரம்பு நோய், இல்லை ஆர்கன் ஃபெயிலியர்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர்ஸ், ஹார்ட் ஃபெயிலியர்ஸ், லிவர் ஃபெயிலியர்ஸ், இதெல்லாம் நம்மளுடைய அந்த 4th லேயரில் ஏற்படக்கூடியது. அடுத்த லேயர் அப்படின்னு வரும்போது, வர்மங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சக்கரங்களில் வரும்போது, இன்றைக்கு நாட்பட்ட நோய்களையும் அதே போல் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மருத்துவ முறையிலும் குணப்படுத்த முடியாத நோய்கள்னு நம்ம சொல்லக்கூடியதும், ஜெனட்டிக்காக வரக்கூடிய நோய்களும், இது எல்லாமே சக்கரங்களுடைய சக்தி ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய தடைகளால் ஏற்படக்கூடியது. முருகனை நாம் வழிபட வேண்டியது இந்த கடைசி லேயரில் இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தக்கூடியது. இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டாக்டர், பெஸ்ட் மருந்து, பெஸ்ட் சயின்டிஃபிக் சிஸ்டம் எதெல்லாம் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லுதோ அதை குணப்படுத்தக்கூடிய சக்தி முருகனிடம் உண்டு.